வசதிக்கும் சரி, நிலவரியும் சரி, கரண்ட் பில்லும் சரி, தண்ணியும் சரி, எல்லாத்துக்கும் வரி நாங்க கொடுக்கிறோம். அந்த வரியில மிச்சப்பட்டதான் நீங்க கொடுங்க. புரிஞ்சுங்க மக்களே. கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளா தான் இருப்பீங்க, வசதியா வாழ முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் 2005 சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளை போல ஏழைகளுக்கு ஊழல் தேவை இல்லை. ஊழல் இருக்கிறனால தான் வறுமை அதிகமாகுது. வறுமை இருக்கதான் கலைஞர் என்ன பண்றாரு, நான் அதை செய்றேன், இதை செய்றேன், நான் டிவி கொடுக்குறேன். எப்படி டிவி கொடுக்குறாருங்கிற முதல்ல நீங்க பார்த்துக்கிறேன் மக்கள். ஒரு டிவியோட விலை அவர் சொல்றாரு 2300 2500 இருக்கட்டும். இந்த டிவி இலவசமாக உங்ககிட்ட கொடுத்துட்றார். ஒரு 3 லட்சம் டிவிங்கிறாரு, அப்புறம் ஒரு 5 லட்சம் ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம். நீங்களும் ஆஹா கலைஞரோட உள்ளதை பார்த்தியா. ஆனால் டிவி யாரோடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார். 100 ரூபா 120 ரூபா கொடு. ஆக யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில்? கலைஞர் அவர்கள் தான், நீங்க கிடையாது மக்கள். ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இருந்தார். இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம் வரும். திரும்ப ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேஸை போட்டு நிறுத்திடுவார். அது வரைக்கும் சும்மா ஒரு 10 நாளைக்கு, அது கூட பொறுக்க மாட்டார். 10 நாளைக்கு விடுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் கலைஞருடைய வழிமத்திரம் ஒன்வே டிராஃபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது. பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார். கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். என்னது? கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். அப்படித்தான் அவர் போடுறாரு.